என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. நண்பன் மிஸ், இன்னைக்கு சன் நியூஸோடைய தலைப்புச் செய்தி என்ன இருக்கும் தெரியுமா? விசில் சத்தத்தால் காதை மூடிய தளபதி விஜய், இல்லை விஜயில் சத்தத்தால் காதை மூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அப்படின்றது தான் இன்றைக்கி ஹெட்லைன்ஸாக இருக்கும். தளபதி என்ன பேசினார், ஏது பேசினார் அப்படின்றத பற்றிலாம் வீடியோ போட மாட்டாங்க. ஆனால் இதை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி எந்த அளவுக்கு இதை ஒரு பூதாகரம் ஆக்குவாங்கன்னு மட்டும் பாருங்கள். சோஷியல் மீடியாவில் இன்னையில் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போத்துலேருந்து அடுத்த ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ளே இது மட்டும்தான் ட்ரெண்ட் பண்ணுவாங்க. விசில் சத்தத்தை கேட்க முடியாத தளபதி, விசில் சத்தத்தால் காதை புற்றிய தளபதி, இதுதான் ஹெட்லைன்ஸ். இதை வச்சு தான் டிபேட்டே பண்ணுவாங்க. அதெல்லாம் நீ நடக்கும். நான் சொல்கிறதா உண்மை, நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி தளபதி என்ன பேசினார், ஏது பேசினார், யாருக்காக பேசியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்கள்கிட்ட விளக்க போகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசியிருக்காங்க. பட் நம்ம தளபதி என்ன பேசியிருக்காரு, எந்த அர்த்தத்தில் சில விஷயங்களை அங்கே பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்றத உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னோட சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் கமெண்ட்ஸ் உள்ளே போட்டு போயிருங்க. அதேமாதிரி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் யாருக்காவது சேரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. உண்மையாகவே சொல்லணும்னாவே நம்ம டிவிக்கு தொண்டர்கள், தோழர்கள், ரசிகர்கள், அதுக்கப்புறமா விர்ச்சுவல் வாரியர்ஸ், பிரியர்கள், இப்படி எல்லாருமே ஒரு கட்டத்தில் டல் ஆகிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஈரோடு ஸ்பீச்சுக்கு அப்புறமா தளபதியோட எந்த ஸ்பீச்சுமே நம்ம பார்க்கல. அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா, அவருடைய துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோம். அவரை கொண்டாட வேண்டிய ஒரு தருணம் இருந்துச்சு இந்த பொங்கல் டயத்தில் ஜனநாயகன் படத்தை ரிலீஸை. ஆனால் அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணாமல் நம்மளை நோங்கடிச்சாங்க, நொங்கெடுத்துட்டாங்க இந்த தீய சக்தியும் ஊழல் சக்தியும் சேர்ந்து. சரி, இதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு சரி பரவாயில்ல, நம்ம அரசியல் நோக்கி பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலான்னு பார்த்தோம்னா, சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு தளபதியை கூப்பிட்டு ஒரு 2-3 வாட்டி விசாரணை கூப்பிட்டு டெல்லியில் வச்சு அதை வேறு அலக்கழிச்சாங்க. ஸோ இப்படி பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். டிவிக்கு ஒருவேளை செயல்படாமல் இருக்கோ, என்ன தான் நடக்குது, டிவிக்கில் என்ன தான் அடுத்து செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டே இல்லாமல் பெரிய லெவலில் எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அப்பப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள் நாங்கள் அடுத்து ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கோம், இதை செய்ய போகிறோம், அது செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ லாஸ்ட்டாக அவர் கொடுத்தது வர 26ஆம் தேதியிலேருந்து நாங்கள் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு அட்டவணை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பாடா டிவிக்கே கொஞ்சம் ஆக்டிவ் ஆக போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதற்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, முந்தா நேற்று விசில் சின்னம் பொது சின்னமாக இருக்கக்கூடிய விசில் சின்னம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றது மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ இந்த விசில் சின்னம் வந்ததுக்கப்புறமா இனி தமிழக வெற்றி கழகம் களத்தில் எப்படி இறங்கி செயல்படணும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்திலேருந்து பொறுப்புகள் கொடுத்து. ஸோ உண்மையான எலெக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான பிரச்சாரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான். ஏன்னா ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் வந்ததுக்கப்புறமா தான் அவங்க பிரச்சாரத்தை ரொம்ப வீரியமாக கொண்டு போக முடியும். மக்கள்கிட்ட அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அந்த கட்சிக்கு இருக்குது, அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு இருக்குது. இப்போ தளபதி அப்படின்னா ஒரு விஷயம் அப்படின்றதுக்குள்ளேயும் ட்ரெண்ட் ஆயிரும். விசில் சின்னம் வந்த அப்படின்றதுக்குள்ளேயும் உலகம் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இருக்குது. அவங்க இன்றைக்கி ஒரு சின்னத்தை எந்த விஷயமா இருந்தாலும் அதை டக்கு டக்குன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறாங்க, அதில் மாட்டுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த பாமர மக்கள், அதே மாதிரி மொபைல்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ண தெரியாதவங்க, இன்னமும் இந்த திமுக அதாவது சின்னத்தை மட்டுமே பார்த்து ஓட்டு போடுறவங்க, அவங்க யார், கலைஞரா, ஜெயலலிதா யார் நிற்கிறாங்கன்னு தெரியாது, சின்னத்தை மட்டுமே பார்த்து ஓட்டு போடுற அந்த மாதிரி மக்களும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் யாருக்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செயல் வீரர்கள். அதனால தான் இந்த மாவட்ட மாநில செயல் வீரர்கள் கூட்டத்தை இன்றைக்கி தளபதி அவர்கள் தலைமையில் நடத்தியிருக்காங்க. இதை ஒரு மற்ற டீமில் இருக்கவங்க, மற்ற அடுத்த நிலையில் இருக்கிறவங்க நடத்திட்டு போயிருக்கலாமே, ஏன் தளபதி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் தளபதி தான் வரணும். அவர் தான் இதை நடத்தணும், அவர் தான் இவங்களை வழி நடத்தணும், அவர் தான் உத்வேகத்தை கொடுக்கணும். அதை இன்றைக்கி ரொம்ப மிக சரியாக செஞ்சுருக்கார் அப்படின்றதுல
மாற்றுக்கிறதே கிடையாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நம்ம எல்லாருமே ரொம்ப சோர்ந்து போயிருக்கோம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டார், அவருடைய இந்த அடுத்தடுத்த அழுத்தங்களை. அதனால தான் எடுத்த உடனே அவர் எப்படி ஆரம்பித்தார்னு பார்த்தீங்கன்னா, அழுத்தமா நமக்கா அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. அதனால அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. பார்த்தீங்களா, அழுத்தமா எனக்கா, நான் பார்க்காத அழுத்தமா அப்படின்றத நம்மளை வந்து உத்வேகப்படுத்துகிறார். அதாவது இந்த களத்தில் இருக்கக்கூடிய 3 லட்சம் நபர்களை உத்வேகப்படுத்துகிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நான் இந்த மாதிரி விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்றனால நீங்கள் எந்த இடத்துலையும் சோர்ந்து போயிடாதீங்க. நான் எதற்கும் பயப்படல, அதற்கான ஆளும் நான் கிடையாது, எந்த அழுத்தத்துக்கும் நான் உடன் படலை, நான் ரொம்ப கூலாக இருக்கிறேன். நம்மளுடைய ஒரே கோல் 2026 எலெக்ஷன், கப்பு முக்கியம் பிகில், இதுதான் நம்ம கோல். ஸோ நீங்கள் அந்த அழுத்தத்தில் போய் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் களத்தில் ஃப்ரீயாக வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் அவருடைய முதல் விஷயம். இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணுறாரு. எழுந்துருங்க, ரொம்ப டல்லாக இருக்காதீங்க, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது, இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, விஜய் வந்தால் ஊழல் ஒழிச்சிருவாங்களா, அவர் வந்தால் ஊழல் ஒழிச்சிருவாங்களா, இவங்களாம் பண்ணாது இவர் வந்து சாதிச்சிடுவாரா அப்படின்றது அஃப்கோர்ஸ் ஒரே நாளில் முடியாது. இட்ஸ் அ ப்ராசஸ். அதுதான் அவரும் சொல்கிறார். ஊழலை எப்படி நான் ஒழிப்பேன், முதல்ல நான் செய்யாமல் இருந்தால் தான் அதை ஒழிக்க முடியும். நான் தப்பு பண்ணேன்னா இன்னொருத்தர் தப்பு பண்ணும்போது என்னால் கேட்க முடியாது. நான் தப்பு பண்ணலை அப்படின்னா அவன் தப்பு பண்ணால் என்னால் கேட்க முடியும். அதுக்கு தான் அவர் வந்து தன்னுடைய கேரியர் உச்சம் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, நான் உச்சம் கேரியர்ன்றது மட்டும் கிடையாது, நான் பணத்திலும் உச்சத்தை தொட்டவன், எனக்கு பண தேவை அப்படின்றது இந்த அரசியலில் வந்து ஊழல் செய்து சம்பாதிக்கணும் ஆசை எனக்கு கிடையாது. இதைத்தான் அவர் வந்து திருப்பி சொல்கிறார். புரியுதுங்களா? அப்போ இதை அவரை மையப்படுத்தி யாருக்கு சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் தங்கைகள், பதவிக்காக இருக்கிறவங்க, பதவிக்கு ஆசைப்படுறவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் சொல்கிறார், என்ன பணத்தாசைக்காக நீங்கள் உங்களுடைய நல்ல தன்மையை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ என் கூட சேர்ந்துருக்கீங்க, மக்கள் என்ன நம்புகிறாங்க அதை சொல்லியிருப்பார். மக்கள் என்னை நம்புகிறாங்க, இந்த முகத்தை நம்புகிறாங்க, விஜய் நல்லவன் நம்புகிறாங்க. அப்போ விஜய் கூட இருக்கிறவ எல்லாரும் நல்லவர்னு மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் இது இன்னமும் நம்பணும். அந்த நம்பிக்கையை மேலும் பெறணும் அப்படின்னா நீங்கள் உண்மையான மக்கள் தொண்டராக நீங்கள் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறார். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன அவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வசதி அடைஞ்சிட்டேன், எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, நான் ஊழல் பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் அந்த இடத்துல இல்லை. அதாவது எப்படின்னா, பணம் சம்பாரித்து பெரிய லெவலில் இல்லை, ஆனால் உங்கள் மைண்ட் பணத்திற்காக பதவிக்காக விலை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செய்யாமல் பார்த்துக்கணும், அந்த எண்ணத்துக்குள்ளே போகாமல் மக்கள் வந்து உங்களை நம்புகிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்றது தான் அந்த இடத்துல அது பதிவு பண்ணுறாரு. ஸோ இதை நம்பிக்கையை வந்து அவர் கேட்டு வாங்குறாரு, கொடுக்குறாங்க. இனி வரப்போகிற காலத்தில் தான் கூட இருக்கிறவங்க எந்த அளவுக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, கூட்டணியை பற்றி பேசியிருப்பார். ஏன்னா இந்த கூட்டணி அப்படின்னும் போது எல்லாரோடைய மைண்ட்லேயுமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இவங்க வந்து டிவிக்கில் சேருவாங்க, அவங்க வந்து டிவிக்கில் சேருவாங்க அப்படின்னு பல பேஜ் போயிட்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இல்லைனா அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், இப்படி பல பேர் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் நிறையா பேச்செல்லாம் போய்கிட்டு இருந்தாலும், இன்றைக்கி எல்லோரும் பார்த்திங்கன்னா எங்கே போய் ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊழல் கட்சிகள், அவங்க வந்து ஒரு 8 பேரை வச்சு கூட்டணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர், யார் தீய சக்தி, அவங்க ஒரு கூட்டணி. இதில் இன்னும் திமுக தான் டிசைட் பண்ணாமல் இருக்குது, அந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதான்னு தெரியாமல். அதுவும் என்ன டிவிக்கு பக்கம் வராங்களா நமக்குலாம் தெரியல. ஒருவேளை டிவிக்கில் வந்தால் தளபதி அவர்கள் ஏற்றுப்பாரான்னு தெரியல. ஏன்னா பல இடங்களில் பிரேமலதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை வந்து பெரிய லெவலில் வந்து அங்கீகரித்து பேசினது கிடையாது, மட்டப்படுத்தி தான் பேசியிருக்காங்க ஒழிய பெரிய லெவல் அங்கீகரித்து லாஸ்ட் ஒரு அந்த மாநாட்டில் கூட பார்த்திங்கன்னா அட்வைஸுன்ற பேரில் விஜய் பிரபாகர் வந்து நான் உங்களோட அரசியல் சீனியர், நான் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயம்லாம் சொன்னாப்புல இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ இது மாதிரி எல்லாருமே வந்து இப்போ தனியாக நிற்கிறாங்க. இனி டிவிக்கே கூட கூட்டணிக்கு யார் போவா அப்படின்ற ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கான நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நம்ம கூட்டணியே இல்லைனாலும் நமக்கு இருக்க இன்றைக்கி மக்கள் செல்வாக்கு, நம்ம மக்கள் வந்து வரவேற்று கொண்டாடுறாங்க. அப்படின்னும் போது நம்ம தனியாக நின்னாலும் மெஜாரிட்டியில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து இந்த வாட்டி மிக தெளிவாக கொடுத்துருக்காரு. விச் மீன்ஸ்
டிவிக்கே இந்த எலெக்ஷனில் கூட்டணின்னு வந்தால் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, அது காங்கிரஸ் கூட சேர்ந்தா அப்படின்ற மட்டும். அந்த காங்கிரஸும் வரல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தனியாக தான் இந்த தேர்தலை சந்திக்கும் அப்படின்றதை நானும் நினைக்கிறேன். அது நம்ம இன்னும் ஒரு 2 மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே என்னன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொன்னது இந்த பிஎல்ஓஸ், அதாவது தேர்தல்லையே மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டு போடுறது. அப்போ அந்த கள்ள ஓட்டு எப்படி போடாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றத பற்றியும் மிக தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏன்னா கள்ள ஓட்டை வச்சு தான் இத்தனை வருஷமாக காலங்காலமாக இவங்க மாற்றி மாற்றி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. பட் இந்த வாட்டி கள்ள ஓட்டு அதை விட அதிகமாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எஸ்ஐஆர் மூலிமா பல விஷயங்களை இவங்க செஞ்சுருந்தாலும் கள்ள ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்குன்னே பல விஷயங்களை இவங்களும் செய்வாங்க, அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஸோ நம்ம பூத்தில் இருக்கக்கூடிய அந்த 70,000 தம்பி தங்கைகள் அந்த மாதிரி கள்ள ஓட்டு போடாமல் நடக்காமல் பார்த்துக்கணும். அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஒவ்வொரு வார்டுக்கும் இப்போ ஒரு 500 பேர் 1000 பேர் அந்த இடத்துல ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், அவங்க எந்த குடும்பத்தை சார்ந்தவங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் போய் ஓட்டு போட்டாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட பழகணும், அவங்க கூட போய் இறங்கி வேலை செய்யணும், மக்கள் கூட இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியும். ஸோ அதை செய்யுங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ கள்ள ஓட்டு தவிர்க்கிறதுக்கு, அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு பிஎல்ஓஸ் உங்களால் தான் முடியும் அப்படின்றத 100% நம்புகிறார். எடுத்து 100% நீங்கள் மட்டும்தான் அதை செய்யவும் முடியும், வேறு யாராலையும் முடியாது. இதுதான் உண்மையும் கூட. ஃபைனலாக அவருக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், டிவிக்கேல ஒற்றுமை இல்லை, கட்சிக்குள்ளே பூசல் இருக்குது, எல்லாம் அங்கங்கே ஒவ்வொருத்தர் தலைமையில் செயல்படுறாங்க. ஒரு சில பேர் புஷ்யானந்த் அவர்களுடைய தலைமையில் செயல்படுறாங்க, ஒரு சில பேர் ஆதவர்ஜுனா தலைமையில் செயல்படுறாங்க, ஒரு சில பேர் எங்கள் சிடிஆர் அவர்கள் தலைமையில் செயல்படுறாங்க. இப்படி அவருடைய காதுக்கு பல விஷயங்கள் போகுது. இது அரசியலில் இது சரியானு கேட்டிங்கன்னா அரசியல் இப்படி தான் இருக்கும். அந்தந்த இடத்துல இருக்கவங்க அந்தந்த தலைவர் யாரோ அவங்களுக்கான ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பாங்க, அவங்க சொல்கிறத கேட்பாங்க. இதுதான் அரசியல். ஆனால் எல்லாரும் எப்படி இருந்தாலும் கடைசியில் யாருக்காக முழுசாக வேலை பார்க்குறாங்க அப்படின்றது தான் இங்கே பாயிண்ட். அப்படி ஒன்றா நின்று வேலை பார்க்கும்போது தான் ஒரு வெற்றி கிடைக்கும். தனித்தனியாக அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலுமே எண்ட் ஆஃப் தி டே எலெக்ஷன் வரும்போது, கேம்பெயின் வரும்போது, ஓட்டை கேட்க போகக்கூடிய இடத்துல அவங்க இருக்கும்போது ஒருத்தருக்கு தான் கேட்குறாங்க, அந்த நபர் வெற்றி பண்ணணும். அது யாருன்னா தளபதி விஜய் அவர்கள். அவர் தான் வெற்றி பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த ஒற்றுமையோடு அந்த கேம்பெயின் நடந்துச்சு அப்படின்னா அந்த கட்சி வெற்றி பெறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் அவர் ஃபைனலாக ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், மக்களுக்காக இருக்கணும் அப்படின்றத உறுதிமொழி மாதிரி கேட்டு வாங்கிட்டார். ஸோ இந்த நம்பிக்கையை நீங்கள் வாய் மூலமாக கொடுத்துருக்கீங்க. அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி தளபதி இருப்பார். ஸோ அந்த நம்பிக்கை நம்ம மக்கள்கிட்டையும் கொடுக்கணும். ஏன்னா அவர் மாற மாட்டார், அவர் ஒரு இடத்த ஸ்டாண்டில் நிற்பார். ஆனால் நீங்கள் எல்லாரும் உங்களை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேரை பொறுப்பில் போட்டிருக்காரு. நீங்கள் எல்லாம் மாறாமல் இவர் கூட இருப்பீங்களா இல்லையா அப்படின்ற பயமும் சந்தேகமும் தளபதிக்கு இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. அது எல்லா மனிதருக்குமே இருக்கும். அந்த பயத்தையும் சந்தேகத்தையும் போக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இனி வரப்போகிற காலங்களில். ஸோ அதை மறந்துடாமல் கரெக்டாக நீங்கள் அந்த நம்பிக்கையை கொடுத்துருங்க. அண்ட் ஃபைனலாக செங்கோட்டையன் ஐயா அவர் சொன்ன மாதிரி விசில் அப்படின்றது நமக்கு அட்வான்டேஜ் தான். பட் இருந்தாலும் தூங்கிட்டு இருக்கேன் காதில் போய் விசில் அடித்தாவோ இல்லை வயசானவங்க பக்கத்தில் போய் விசில் அடித்து வெறுப்பேற்றினாவோ ஓட்டு போயிடும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங் வீடியோலேயே தளபதி விசில் சத்தம் அதிகமாக கேட்டு காதை பொத்துனார். விச் மீன்ஸ் விசில் சத்தம் வேணும், அது அளவுக்கு அதிகமாக போகாமல் அளவோடு இருக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா கேட்டுக்கிறேன். சிவன் அனதர் வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, அது இப்போ தான் எனக்கு அந்த நியூஸ் காதுக்கு வந்துச்சு. அடடடடா என்னவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு பார்ப்போம், வேறு லெவலில் இருக்கும் போது. ஓகே, சிவன் அனதர் வீடியோ. பை பை, டேக் கேர்.